கருங்காலி போட்டா கோடி கோடியா பணம் வரும்னு சொல்றதும் கம்பி கட்டுற கதை, உருட்டு. அதே மாதிரி அந்த கருங்காலிங்கிறது கெட்ட சக்தி கந்திஷ்டியிலிருந்து பாதுகாக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுல மின்காந்த ஆற்றல் ஜாஸ்தி இருக்கிறதுனால நம்ம இவன் பயத்துக்கே பயத்தை காட்டுறவன்கிறது. ஆனா இது அவசியம் எல்லார் வீட்லயும் இருக்க வேண்டிய ஒரு பொருள். ஏன்னா நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா முதல்ல நம்ம கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருது குலதெய்வம் தான். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கண்ணன் பகவதி சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து எங்களுடைய கிரகப்பிரவேசம் வீடியோவில் வந்து எங்களுடைய பூஜை ரூம் பார்த்துட்டு ரொம்ப மங்களகரமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பொதுவாக வந்து எங்கள் அத்தை வந்து ரொம்ப சூப்பராகவே பூஜை ரூம்லாம் மெயின்டைன் பண்ணுவாங்க. நிறைய ஸ்பிரிச்சுவலாகவும் ரொம்ப தெய்வீக சக்தி வந்து அவங்களுக்கு வந்து நம்பிக்கை இருக்குது. வீட்டுக்கு என்னென்னலாம் பாசிட்டிவாக நம்ம கொண்டுட்டு வர முடியுமோ அதை கண்டிப்பாக அவங்க செய்வாங்க. நானும் எனக்கும் ரொம்ப 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 கடவுள் நம்பிக்கை இருக்கு. அண்ட் ஸ்பிரிச்சுவலாகவும் எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. ஒரு சின்ன சின்ன விஷயம் நம்ம வந்து பூஜை ரூம்ல வந்து மாத்தணும் அப்படின்னா நம்மளுடைய லைஃப்ல பெரிய மேஜிக்லாம். நீங்க எங்களோட வீடியோ ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் எங்களோட வளர்ச்சியை பார்த்திருப்பீங்க. ஒரு ஸ்டெப்பா வந்து எங்களுடைய நான் பேசிக்ல இருந்து இப்ப வரைக்குமே நீங்க பார்த்திருப்பீங்க. என்னுடைய ஒவ்வொரு ஸ்டெப்புமே வந்து பாத்தீங்கன்னா கடவுளோட அந்த ஒரு அருளாலையும் அதே சமயத்துல வந்து ஸ்பிரிச்சுவலா நான் ஒரு சின்ன சின்ன விஷயம் நம்ம கடவுளுக்கு செய்யும் போது அதனால சின்ன விஷயமா இருந்தாலும் ஒரு நம்பிக்கையோட செய்யும் போது தான் நம்ம லைஃப் வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். ஆமாம், இன்னைக்கு வந்து நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ரீ யோக வராக ட்ரேடர்ஸ்க்கு தான் வந்திருக்கேன். இப்போ எதுக்கு வந்திருக்கோன்றது நீ சொல்லவே இல்லை. ஸ்பிரிச்சுவலாக நிறைய விஷயம் வீட்டுக்கு வந்து மாற்றங்கள்லாம் உண்டு பண்ணலாம் தான் இங்கே வந்திருக்கோம். எங்களோட மாற்றம் சிறப்பாக வர மாதிரி உங்களோட லைஃப்லேயும் வந்து சிறப்பான மாற்றங்கள் வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் என்ன வாங்குகிறோம் அப்படின்றத மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் வந்து அது கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஜீ தமிழில் புகழ்பெற்ற ஜோதிடர் உங்களுக்கு தெரியும் அரிகேசன் நல்லூர் வெங்கட்ராமன் இருக்கார் இல்லையா, அவங்களோட சன்னோட நிறுவனத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்கே தான் எங்களோட லைஃபுக்கு தேவையான சில விஷயங்கள்லாம் வாங்கலாம்னு வந்திருக்கோம். ஏன் இங்கே பர்டிகுலராக வந்திருக்கேன் அப்படின்றத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயம்லாம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் உள்ளே போய் பார்த்தா தான் உங்களுக்கு எல்லாமே புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார் வணக்கம் சார். வணக்கம், ஷிம் ஷிபாயே. ஓகே, உங்கள் வீடியோஸ் பார்த்து கருங்காலி கருடர் வாங்கலாம் அப்படின்னு தான் நாங்கள் இங்கே மெயினாக இன்னைக்கு வந்திருக்கோம். அதோடைய மகிமை பற்றி நிறைய நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு சில விஷயம் இன்னமும் நான் உங்ககிட்ட டவுட் கேட்க வேண்டியதெல்லாம் இருக்கு. கருங்காலி மாலையும் கருங்காலி பிரேஸ்லெட்டும் வாங்க வந்திருக்கோம். அதனை பற்றி ஃபர்ஸ்ட் நான் உங்ககிட்ட மொபைலில் கேட்கும் போதே நீங்கள் அதை பற்றி நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. இப்போ நான் வந்து வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு கருங்காலி மாலை கருங்காலி பிரேஸ்லெட் இதெல்லாம் வந்து ஒரு மித்து இருக்கு. ஒரு சில பேர் சொல்றாங்க கருங்காலி போட்டீங்கன்னா நீங்க ஓஹோன்னு வந்துருவீங்க அப்படின்னு. ஒரு சில பேர் என்ன சொல்றாங்களா, கருங்காலிலாம் போடாதீங்க நீங்க கடனாளி ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல எதை நம்புறது, இதுல எது உண்மை அப்படின்றதே வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு ரொம்பவே குழப்பமா இருக்கு. அது கொஞ்சம் நீங்க தெளிவா நீங்க விவரிச்சா நல்லா இருக்கும். அதாகப்பட்டது 90 கிட்ஸு 2K கிட்ஸு எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா கருங்காலி போட்டா கோடி கோடியா பணம் வரும்னு சொல்றதும் கம்பி கட்டுற கதை, உருட்டு. அதே மாதிரி கருங்காலி போட்டா கடனாளி ஆயிடுவோம் பிச்சாண்டி ஆயிடுவோன்னு சொல்றதும் கம்பி கட்டுற கதை, உருட்டு தான். இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க உங்க ஸ்மார்ட் போனை கையில எடுத்துக்கோங்க, இல்லை லேப்டாப்பு டெஸ்க்டாப், தட்ஸ் யுவர் ஓன் விஷ். எபோனி சயின்டிஃபிக் யூசஸ்ன்னு போட்டு பாருங்க. போட்டு பார்த்தீங்கனாலே பிரிட்டானிக்கால இருந்து ஆரம்பிச்சு பேர்ல் ரிசர்ச் பேப்பர் மாதிரி பல சயின்டிஃபிக் ஜேர்னல் சோர்சஸ்ல இது சம்பந்தமா நிறைய ரிசர்ச்சஸ் வந்திருக்கு. எபோனில மெயினா என்ன இருக்குன்னா எலக்ட்ரோ மேக்னெட் வேவ், மின்காந்த ஆற்றல், பாசிட்டிவ் எலக்ட்ரோ மேக்னெட் வேவ் ரிச்சா எபோனியில் இருக்குது. இந்த கருங்காலி பொடியெல்லாம் வெறும் வயிற்றுல தண்ணீரை கலந்து குடிக்கிறதுங்கிறது பெஸ்ட் மெடிசன். உடம்புல இருக்கிற பல அசுத்தங்கள் வந்து சரியாகும். கொரோனா பீக்கில் இருந்த டயத்தில் சித்த மருத்துவர் வீரபாபு அவர்கள் இந்த கருங்காலி பவுடர் மாதிரியான சில விஷயங்களை வச்சே 3 நாள் 5 நாளில் பல பேரை க்யூர் பண்ணார். பட் கொரோனா வேவ் அடங்கினதுக்கப்புறம் ட்ரெடிஷ்னல் மெடிசன்ஸு அதோடைய வளர்ச்சிக்கு பெரிய அளவில் நம்ம யாரும் எதுவும் பண்ணுறது இல்லை. கவர்மெண்ட் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சில பாலிசிஸை சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கு. போக இது இன்னும் இம்ப்ரூவ் ஆகும் நம்புறேன். ஸோ கருங்காலியில் அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அந்த கருங்காலியில் சிகப்பா இருக்கிற ஒரு வகை செங்கருங்காலி, அது இன்னும் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா இருக்கும். மெயினா அதுல அதிர்ஷ்டத்தை இருக்கிற ஆற்றல் கொஞ்சம் இருக்கு. பட் என்னதான் அதிர்ஷ்டத்தை இருக்கிற ஆற்றல் செங்கருங்காலியில இருந்தாலும் ஒரேடியா நம்ம வாழ்க்கையை மாற்ற மாதிரியான ஒரு ஸ்பிரிச்சுவல் டிவைஸை கடவுள் இது வரைக்கும் படைக்கல.
இனிமேலும் படைக்க போறது கிடையாது. ஒரு விஷயம் இப்ப ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிறது என்னன்னா, இந்த சினிமா பிரபலங்கள்லாம் வந்து கருங்காலி போட்டதுனாலதான் வந்து நல்ல பிரபலமா இருக்காங்க. ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க, இல்ல கருங்காலி போட்டதுனாலதான் அவங்க வந்து கெட்ட பேர்லாம் ஜாஸ்தி வாங்குறாங்க, அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க. இதுல இது எப்படி நீங்க பாக்குறீங்க? ஆக்சுவலி என்னன்னா, இப்போ இந்திரா காந்தியோடைய சில போட்டோஸ்லாம் நெட்ல பாருங்க, நானே வேணாலும் அனுப்பிச்சு வைக்கிறேன். அவங்க கழுத்துல எப்போதும் ஒரு மாலை இருக்கும், கருங்காலி மாலை. ஸோ விஷயம் என்னன்னா, இந்த கருங்காலி யூஸ் பண்றதுங்கிறது ஏதோ இப்போ வந்தது இல்லை. ரொம்ப வருஷமா நம்ம கருங்காலி உலக்க, கருங்காலி கோல், கருங்காலியில கதவு, கருங்காலியில மரப்பாச்சி பொம்மை, இந்த மாதிரி பல விஷயங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நான் இந்த விஷயத்த சொல்லிட்டேன்ல, இந்த வீடியோ பெரிய அளவில் வைரல் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆனதுக்கு காரணம் கருங்காலி மாலைன்னு சொல்லி ஒரு குரூப் பிசினஸ் பண்ணோம். இன்னொரு குரூப் இந்திரா காந்தி அப்படி ரொம்ப கொடூரமா கொல்லப்பட்டாங்க இல்ல, அதுக்கு காரணம் அந்த கருங்காலி தான், கருங்காலி போட்டதுனால தான் அவங்களுக்கு ஆச்சுன்னு சொல்லி இன்னொரு குரூப் பண்ணோம். நமக்கு அதை பார்க்க காமெடியா இருக்கும். ஏண்டா அவங்க பண்ண நல்லதுக்கான பலனை அனுப்பிச்சாங்க, எமர்ஜென்சி மாதிரியான சில கெட்ட விஷயங்கள் பண்ணாங்க, அந்த தீய பலனை அனுபவிச்சாங்க. இப்படிதானே நியாயமா பகுத்தறிவோட பேசணும். ஸோ கருங்காலியில மறுபடியும் கொள்வதில் இருப்பாங்க எல்லாரும். ஸோ அந்த கருங்காலிங்கிறது கெட்ட சக்தி கண்டிஷ்டியிலிருந்து பாதுகாக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுல மின்காந்த ஆற்றல் ஜாஸ்தி இருக்கிறதுனால நம்ம எண்ண அலைகளுக்கு உயிர் கொடுக்குற ஆற்றல் கருங்காலிக்கு இருக்கு. கருங்காலியை ஒருத்தவங்க போட்டுட்டு திரும்ப திரும்ப பாசிட்டிவா திங்க் பண்ணாங்கன்னா அவங்க லைஃப்ல பாசிட்டிவா நிறைய விஷயங்கள் நடக்கும். சோ இது நீங்க சொன்னதுல எனக்கு ரொம்பவே இன்ஸ்பயர்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நீங்க கருங்காலி மாலை சேல் பண்றீங்க. அதை தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா, நான் இங்க மெயினா வந்ததே வந்து பாத்தீங்கன்னா கருங்காலி கருடர் வாங்கறதுக்கு தான், எனக்கு பூஜை அறைக்கு. சோ அவங்கள பத்தி சொல்லுங்க கொஞ்சம். கருங்காலி கருடாழ்வார் வந்து ஷிம் ஷிபாயங்கிற கருட பஞ்சாட்சரி மந்திரம், ஓம் நமோ பகவதே கருடாய காலாக்னி வர்ணாய ஏகேகி காலானலலோல ஜிக்வாய பாதய பாதய மோகய மோகய வித்ராவய வித்ராவய பிரம பிரம பிரமய பிரமய ஹனஹன தகதக பத பத ஹும்பட் ஸ்வாஹா அப்படிங்கிற கருடமாலா மந்திரம். 2 மந்திரங்கள் உரியேத்தி தரும். இப்போ 2வதா சொன்ன மந்திரம் கொஞ்சம் சின்னதா இருக்குல்ல, நிறைய பேருக்கு இது சொல்றது கஷ்டமா இருக்கும் ப்ரொனன்சியேஷன். அதனால தான் நாங்க மந்திர உருவை ஏத்தி கொடுக்குறோம். இப்போ ரீசெண்டா கருட ஓம மேளா நடந்தது, அது நம்ம ஓன் சேனல்லையும் அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 7-8 யூடியூப் சேனல்ஸ் அதை வந்து கவரேஜ் மாதிரி பண்ணாங்க. அப்ப அந்த நேரத்தில் எனக்கு உங்க கான்டாக்ட் கிடைக்கல, கிடைச்சிருந்தா உங்களையும் ஹோமத்துக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம். பட் என்னன்னா 4000 கருங்காலி கருடனுக்கு தேவையான ஹோம பஸ்பம் அந்த ஒரு ஹோமத்திலேயே கிடைச்சிருக்கு. அது அவ்வளவு கிராண்ட் ஹோமம். அந்த ஹோம பஸ்பம் குறையிற சிச்சுவேஷன் வரப்பதான் அடுத்த கருட ஹோமம் பண்ணுவோம். அது என்ன ஒரு 6 மந்த் இல்ல 1 இயர் கூட ஆகலாம். அப்படி நெக்ஸ்ட் ஹோம மேளா நடக்கிறப்ப கண்டிப்பா உங்களை இன்வைட் பண்ணுவோம். அப்ப பார்க்காதவங்க பார்க்கலாம். இந்த கருட பூஜையோட மெயின் பர்பஸ் என்னன்னா, கருட பூஜை பண்ணா அது நடக்கும் இது நடக்கும்னு நான் சொல்றதை விட கருடன் சம்பந்தப்பட்ட மந்திரங்கள் வேதம் என்ன சொல்றது. ஓம் நமோ பகவதே கருடாய காலாக்னி வர்ணாய ஏகேகி காலானலலோல ஜிக்வாய பாதய பாதய மோகய மோகய வித்ராவய வித்ராவய பிரம பிரம பிரமய பிரமய ஹனஹன தகதக பத பத ஹும்பட் ஸ்வாஹா. இது கருடமாலா மந்திரம்னு கருடன் குறித்த வேத மந்திரம். இதோடைய அர்த்தம் என்ன? ஓம் நமோ பகவதே கருடாய காலாக்னி வர்ணாய, கால அக்னி சுரூபமாக விளங்கும் கருட பகவானே, ஏகியேகி காலானலலோல ஜிக்வாய. ஏகியினா உன்னுடைய சிறப்புகளை எடுத்து சொல்றதுக்கு எந்த மொழியிலையுமே வார்த்தை இல்லை. ஏகியிங்கிற வார்த்தைக்கு அதுதான் அர்த்தம். காலானலலோல, காலம் பிளஸ் அனலம்னு பிரிக்கணும். அதாவது காலத்தெல்லாம் கடந்தவன், டைம் டிராவல் எல்லாம் கடந்தவன், எந்த ஒரு காலத்துக்குள்ளேயும் அவர் அடக்க முடியாது. காலானலலோல ஜிக்வாய, பாதைய பாதைய, நம்ம வாழ்க்கை பாதையில நமக்கு வழித்துணையாக வருபவன் கருடன். மோகய மோகய, மோகையனா இப்போ நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம், ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும் இல்லை கலைத்துறை அரசியல்னு எதுவாக வேணாலும் இருக்கட்டும், அதில் நம்ம தனித்து இருக்கணும், தனித்துவமாக தெரியணும்னா நமக்கு இந்த அட்ராக்ஷனுங்கிறது முக்கியம். கரெக்ட். இந்த ஸ்பீச் ஆஃப் அட்ராக்ஷன், நம்முடைய ஆக்டிவிட்டீஸு, இந்த மோகைய மோகைய பேசியே பல பேரை கவருது. பேசி பேசி தான் பல பேர் நம்ம நாட்டில் ஆட்சியே பிடிச்சிருக்காங்க. அண்ட் பிஸ்னஸில் பெரிய அளவில் சாதிச்சவங்களுக்கும் பார்த்தா அவங்களுக்கு அந்த பேச்சு ஆளுமை மற்ற விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்கும். அந்த அட்ராக்ஷன் காந்த மாதிரி இழுக்கிறதும்பாங்க, அதுதான் மோகைய மோகைய. நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு தேவையான அந்த அட்ராக்ஷனை கருடன் நமக்கு தருவார். வித்ராவய வித்ராவய, வித்ராவயனா திரவியங்கள், அதாவது வெல்த்ன்னு சொல்லலாம், நமக்கு தேவையான எல்லா பொருட்களும். பாதைய பாதைய மோகைய மோகைய வித்ராவய வித்ராவய
பிரம பிரம பிரமய பிரமய. பிரமையனா இந்த சித்த பிரம பிடிச்ச மாதிரி இந்த மனப்பிராந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ரீசெண்டாக ஒரு பெரிய மல்டி மில்லியனியரோட பொண்ணு ஒரு ஓவர்சீஸ் ட்ரிப் போயிட்டு வந்து அங்கே ஏதோ சில நடக்கக்கூடாத விஷயங்கள் நடந்து அதில் ஒரு மாதிரி ஈவில் ப்ராப்ளம் மாதிரி தான் யாருங்கிறதே தெரியாதபடி இருந்து ஒரு மாதிரி கேரக்டரே மாறி போய் இதுவாக இருந்தது. நம்மகிட்ட கருங்காலிகளுடன் வாங்கி பூஜை பண்ணார். 48 டேஸில் எல்லாம் சரியாகி கருடாழ்வார் காலங்கார்த்தால அந்த பொண்ணுக்கு வந்து தன்னோட இறகால வருடி கொடுக்குற மாதிரி ஒரு கனவு வந்தது. அதில் மொத்தமாக அந்த பிரச்சனையெல்லாம் சரியாச்சு. அதே மாதிரி தமிழ்நாட்டில் கடக்கோடி மீனவ கிராமத்தை சேர்ந்த ஒரு அம்மா, அவங்களுக்கு லைஃப்ல சில பிரச்சனைகள் வந்து இந்த கருங்காலிகளுடன் வாங்கி பூஜை பண்ணாங்க. அவங்களுக்கு இன்னைக்கு பல சேஞ்சஸ் நடந்துட்டு இருக்கு. இந்த கோடீஸ்வரனுக்கு கருடன் பண்ண அனுகிரகத்தை விட அந்த மீனவ பெண்மணிக்கு கருடன் பண்ணிட்டு இருக்கிற பண்ண அனுகிரகங்கிறது இன்னும் ஜாஸ்தி. கடவுள் எல்லாருக்கும் பொதுவானவர். ஸோ அந்த பிரம பிரம பிரமய பிரமய சித்த பிரம மாதிரியான விஷயம். அப்புறம் ஹன ஹன ஹனனா எஸ்கேப், கிரேட் எஸ்கேப்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையில நடக்கக்கூடிய பல பிரச்சனைகள்ல இருந்து நம்மளை தப்பிக்க வைப்பார். தக தக இந்த தகிக்கிறது பத்தி எரியறது அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனைகள், அந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து நம்மளை வெளியில வரத்துக்கு வழித்துணையாக வருபவர். மறுபடியும் இங்க பத பத ஹும் பட் ஸ்வாஹா. ஸோ இந்த கருடமாலா மந்திரத்தை பத்தி இப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுனாலே ஒரு 1 hour 2 hour இன்னும் கூட நிறைய விஷயம் பண்ணிட்டு போகலாம். அவ்வளோ சிறப்புகள் இந்த கருடனுடைய மூல மந்திரத்திலேயே இருக்கு. அதே மாதிரி கருட கவசம்ங்கிறது நாரதர் நமக்கு கொடுத்த கருட கவசம் இருக்கு. அதை தவிர சிவன் நமக்காக கொடுத்த கருட கவசம் இருக்கு. சிவனுக்கு கருட உபாசனை அவசியம் கிடையாது, ஆனா மனிதர்களுக்கு தேவைங்கிறதுனால அவர் வழிகாட்டி இருக்கார். அந்த நாரதரோட கருட கவசத்துல வரும் ஒரு லைன், ரோம கூபாணி மே வீரோ துவச்சம் பாது பயாபகா. ரோம கூபாணி மே வீரோனா நம்ம உடம்புல இருக்கிற முடிகள் ஈரமாறுது, நமக்கு அப்படியே ரொம்ப பயம் வந்து பயத்தினால அப்படியே உடம்பெல்லாம் வேர்வையில நினைக்கிற அந்த சிச்சுவேஷன் வரப்பையும் துவச்சம் பாது பயாபகா, அந்த பயத்துக்கே பயத்தை கொடுத்து கருடன் நம்மளை காப்பாத்துவான். இவன் பயத்துக்கே பயத்தை காட்டுறவன்கிறது லைக் ஏதோ ஒரு அஜித் மூவில வந்து ஃபேமஸ் ஆயிடுது. இது 5000 வருஷத்துக்கு முன்னாடி நாரதர் கருடனுக்கு கொடுத்த கிரெடிட். இந்த டைலாக்கை எழுதினவர் இந்த கருட கவசத்தை தெரிஞ்சு எழுதினாரா தெரியாம எழுதினாரான்னு தெரியல. கருட பகவானை குளோரிஃபை பண்றதுக்காக நாரதர் இதை சொல்லல, அது உண்மையும் கூட. கருட மந்திரங்கள்ல எல்லாராலையும் சொல்லக்கூடிய ரொம்ப சிம்பிள் மந்திரம் ஓம் ஷிம் சிபாய நமக. ஓம் ஷிம் சிபாய நமக. ஆமா, சிபாய ஃப்ரெண்ட்ஷிப் அதுக்கு சொல்றது. ஷிம் சிபாய, இந்த ஷிம் சிபாய ஷிம் சிபாயன்னு சொல்ல சொல்ல நமக்குள்ள இருக்கிற பாசிட்டிவ் வைப்ரேஷன் பல மடங்கா பூஸ்ட் ஆகும். உங்களுக்குலாம் டைம் கிடைக்கிறப்போ நீங்க மனசுக்குள்ள ஓம் ஷிம் சிபாய நமகன்னு 108 டைம்ஸ் வாய் விட்டோ 108 டைம்ஸ் மனசுக்குள்ளேயோ திரும்ப திரும்ப சொல்லி பாருங்க. ஃப்ரீ டைத்துல சொல்ல சொல்ல அப்படி ஒரு எனர்ஜி ஃபீல் ஆகும். ஸோ அந்த கருங்காலி கருடாழ்வாருங்கிறவர் அந்த ஷிம் சிபாயங்கிற சிம்பிளான கருட பஞ்சாட்சரி மந்திரம், அப்புறம் ஓம் நமோ பகவதே கருடாய காலாக்னி வர்ணாய, மறுபடியும் முதலேந்து சொன்னா அது சில நிமிஷம் போகும். ஸோ அந்த கருடமாலா மந்திரம், இந்த 2 மந்திரத்தையும் 1,20,000 டைம்ஸ் 1,20,000 டைம்ஸ் மந்திரா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தரோம். இதுல ஷிம் சிபாய 1,20,000 டைம்ஸ் சொல்றது ஒரு பெரிய விஷயமே இல்லை. கருடமாலா மந்திரம் அவ்வளவு பெருசா இருக்கே, அதை எப்படி 1,20,000 டைம்ஸ் சொல்ல முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு பிரமிப்பு கொஸ்டின் எல்லாருக்கும் வரும். 12 பேர் சேர்ந்து டீம் ஒர்க்கா பண்ணுவாங்க. இப்ப நல்ல ட்ரைனிங் எடுத்த ஒரு வாத்தியார் ஒரு வேத வித்துக்கு ஓம் நமோ பகவதே கருடாய காலாக்னி வர்ணாய ஏகி ஏகி காலானலோல ஜிக்வாய பாதய பாதய மோகய மோகய வித்ராவய வித்ராவய பிரம பிரம பிரமய பிரமய ஹன ஹன தக தக பத பத ஹும் பட் ஸ்வாஹா. ஒரு 18 செகண்ட் 20 செகண்ட் ஆகும். எதுவும் தப்பும் வராது, ப்ரொனன்சியேஷனும் கரெக்டா இருக்கும், அதே சமயத்துல ஸ்பீடாவும் இருக்கும். ஸோ ஒத்தர் பர் ஹெட் 500 டைம்ஸ் ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் சொல்றதுன்னு ஒரு இது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. 500 × 12 6000, ஒரு நாள்ல 6000 வரும். அந்த மாதிரி பண்ணா 20 நாள்லயே 1,20,000 டைம்ஸ் ஈஸியா முடிச்சிடலாம். கருட பஞ்சாட்சரி மந்திரம் அதே மாதிரி 12 பேர் உட்காண்டாங்கன்னா ஒரு நாள்லயே கூட முடிச்சிருவாங்க. ஒரு நாள் 2 நாள் ஆகும், அவ்வளவுதான். உங்ககிட்ட வாங்குற அந்த பொருள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க உருவேத்தி கொடுக்குறீங்க, அந்த பொருளுக்கு வந்து ஒரு சக்தி ஏத்தி நீங்க கொடுக்குறீங்க. ஆமா, நீங்க இந்த பொருள் எல்லாமே ஆன்லைன்ல பார்த்திருப்பீங்க. அது என்னன்னா நீங்க ஆர்டர் பண்ணுவீங்க, அது ஒரு பொருளா தான் வீட்டுக்கு வரும். சார் கிட்ட வாங்குறதுக்கான ஒரு முக்கிய காரணம் என்னன்னா அந்த பொருள்ல அவங்க உருவேத்தி கொடுக்கும் போது அதோட பலன்கள் நம்ம வந்து அடைய முடியும். அதுதான் சார் வந்து பண்ணி கொடுக்குறாரு. அண்ட் ஈவன் நீங்க கருங்காலி மாலை வாங்குறீங்க, கருங்காலி பிரேஸ்லெட் வாங்குறீங்க அப்படின்னாலும் அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பாராயணம் பண்ணி தான் இவங்க கொடுக்குறாங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் சார் கிட்ட. சார் இப்போ நம்மளும் வந்து ஆன்லைன்லயும் கொடுக்குறோமா?
ஆமா, நம்ம கொரியர் டைரக்ட் ரெண்டு இதுலயும் வாங்கிக்கலாம். இந்த கருங்காலி கருடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இன்னமும் இருக்கு, முக்கியமா சிலது. என்னன்னா, நம்ம சாப்பிடுற ஒவ்வொரு அரிசி பருக்கையிலையும் நம்ம பேர் ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கும்பாங்க. சோ கடவுளை மீறி எதுவுமே நடக்காது. கருங்காலி கருடாழ்வார் இந்த மாதிரி அபயஸ்தத்தோட ஆசீர்வாதம் பண்ற கோலம், இந்த வடிவம்ங்கிறது நம்ம எங்கேயும் பார்க்க முடியாது. கடலூர் பக்கத்துல திருவைந்திபுரம்னு ஒரு பழமையான அயக்ரீவர் கோவில். திருவைந்திபுரம் பாங்க. பாப்பாக்கு அங்கதான் கூட்டு போய் வழிபட்டு வந்து ரொம்ப பழமையான அயக்ரீவர் கோவில். ஏலக்காய் மாலை தேன்லாம் அயக்ரீவர் கொடுத்து வேண்டிப்பாங்க. அதுக்கப்புறமே பாப்பாக்கு நல்ல ஒரு படிப்பு நல்லாவே வந்துருச்சு. அங்க போய் நானும் அந்த வீடியோ பார்த்திருக்கேன். நமக்கு வந்து கருட தண்டகம் மாதிரி பல கருட மந்திரங்களை தந்த வேதாந்த தேசியருக்கு கருடாழ்வார் அங்க இப்படிதான் காட்சி கொடுத்தார். பட் அங்க கூட கருடன் இந்த வடிவத்துல காட்சி கொடுக்கற மாதிரி இல்ல. எனக்கு மனசுக்குள்ள ஒரு பிளாஷ் மாதிரி திரும்ப திரும்ப இந்த வடிவத்துல பண்ணணுங்கிறது உத்தரவு மாதிரி வந்தது. அது நானா ஆசைப்பட்டு பண்ணேனா இல்ல கடவுள் உத்தரவு கொடுத்தாரான்னு தெரியல. பட் உண்மை எதுன்னு தெரியாம கடவுளே சொன்னார் பண்ணேங்கிறது நம்ம சொல்றது விரும்பல. எனக்கு அந்த நேரத்துல உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு சக்தி திரும்ப திரும்ப வந்து சொல்லிட்டு, அந்த சக்தி கடவுள்னு நான் நம்புறேன். சோ அதுக்கு முன்னாடி கருடனை இந்த வடிவத்துல கருங்காலியில யாரும் பண்ணதில்லை. இதை நம்ம தான் பண்ணோம்னு சொன்னாலே அது ஒரு கர்வம் மாதிரி ஆகி பலன் போயிடும். நம்ம இந்த கல்லு வடிவத்துல இந்த மர வடிவத்துல வரணுங்கிறத கடவுள் ஏற்கனவே தீர்மானிக்கிறார். இந்த கருங்காலி கருடாழ்வார்ல இவ்வளவு மந்திர ஒரு ஏத்தி தரோம். இந்த கருடாழ்வாரோட 23 பேஜ் மந்த்ரா புக் ப்ரொவைட் பண்றோம். கருடாழ்வார் பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா அந்த புக்கை வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் ஓம பஸ்பம், இந்த ஹோம ரட்சியை கொடுப்போம். ஓம சாம்பல் இப்படி என்ன வேணாலும் சொல்லலாம். அந்த ஓம பஸ்பத்தை என்ன பண்ணோம்னா ஒரு நியூ ரெட் கிளாத்ல போட்டு வீட்டுக்கு வெளியில என்ட்ரன்ஸ்ல நிலவாசல்ல கட்டிடணும். நம்ம ஷாப்புக்கு வெளியில பாத்தீங்கன்னா பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் போட்டோ இருக்கும். அதுக்கு பக்கத்துல ஒரு செவ் துணி தொங்கின்றதை பார்த்திருப்பீங்க. அதுல இந்த ஓம பஸ்பம் தான் இருக்கு. இங்க வீட்டுக்கு வெளியிலயும் கட்டி இருக்கோம். சோ இங்க எவ்வளவு என்ட்ரன்ஸ் இருக்கோ எல்லா என்ட்ரன்ஸ்லயும் ஒரு சின்ன சிட்டிகை கொஞ்சமா போட்டு கட்டினா போறோம். அது அவ்வளவு விசேஷம். இந்த கருடாழ்வார் பூஜை நான் எப்போதுமே ஆரம்பிக்கிறப்ப ஷிம் சிவாய நம சிவாய இந்த மாதிரி சொல்லிட்டு தான் ஆரம்பிப்பேன். அந்த ஓம் ஷிம் சிவாய நமக அதை அட்லீஸ்ட் ஒரு 11 டைம்ஸ் சொல்லி 11 பூவை கருடாழ்வாருக்கு வச்சு காஞ்ச திராட்சை மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் இல்லைன்னா வீட்டில் குக் பண்ணுற ஃபுட் அந்த மாதிரி நைவேத்தியம் பண்ணி வேண்டிக்கலாம். இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணின்னு வந்தாலே குறைஞ்சபட்சம் 3 மாதம் அதிகபட்சம் 6 மாதத்துக்குள்ள ஜாதகத்தில் இருக்கிற பல மேஜர் தோஷங்கள் டைல்யூட் ஆகும். இன்னொன்று இந்த பிளாக் மேஜிக்லாம் இன்னைக்கு ப்ராப்பராக பண்ணுறவங்க ரொம்ப பேர் இல்லை. லைஃப்பில் ஏதாவது ஒரு பிரச்சனை திடீர்னு அடி வந்தாலே நமக்கு யாரோ பில்லி சூனியம் வச்சுருப்பாங்க சில்லி சூனியம் வச்சுருப்பாங்கன்னு பயப்படுறாங்க. தயவுசெய்து அப்படி பயப்படாதீங்க. உண்மையிலேயே உங்களுக்கு பிளாக் மேஜிக் பண்ணியிருந்தா கூட உங்க எண்ணாலை ஸ்ட்ராங்கா இருந்தா அந்த பிளாக் மேஜிக் வீக் ஆயிடும். அதை புரிஞ்சுக்கோங்க. சரி, மேபி ரொம்ப பவர்ஃபுல்லான பிளாக் மேஜிக் உங்களுக்கு யாரோ பண்ணிட்டாங்க, அது உங்களுக்கு ஆத்தென்டிக் சோர்ஸ் மூலமா தெரிய வருது. அதுலேருந்து வெளியில வரதுக்கு என்ன பண்ணோம்னா கருட உபாசனை ஒண்ணுதான் அதுலேருந்து வெளியில வரதுக்கான ஒன்லி சோர்ஸ். ஆமா ஆமா எல்லாமே கொடுத்துருவோம். ஓம் ஷிம் சிவாய நமகன்னு சொல்லி 11 பூவை கருடனை வச்சு கும்பிட்டாலே போறோம். இந்த ஓம சாம்பலை வீட்டுக்கு வெளியில நீங்க கட்டினாலே என்ன நெகட்டிவ் இது உங்க வீட்டுல இருந்தாலும் உங்களுக்குள்ள இருந்தாலும் அது வந்து வெளியேறிடும். அது முதல் விஷயம். அந்த மகாவிஷ்ணுவே ராமன்கிற மனித வடிவம் எடுத்து வந்தப்போ ராமர் லட்சுமணர் மேல ராவணனோட பையன் இந்திரஜித் அப்பனுக்கு மேல இந்த சர்ப்பக்கட்டு மாதிரியான கட்டெல்லாம் போட்டு ராமரையே மயக்கமாக்கி படுக்க வச்சிடறான். அப்ப கருடாழ்வார் தான் வந்து அந்த கட்டெல்லாம் அவிழ்த்து விட்டார். சில இடங்கள்ல சாமிக்கே இந்த மந்திரக்கட்டுங்கிற மாதிரியான கட்டெல்லாம் கோவில்ல போடுவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது கொஞ்சம் கம்பி கட்டுற கதை மாதிரி தெரிஞ்சாலும் அந்த மாதிரி பவர்ஃபுல்லான வாமாச்சாரம் பண்றவங்க இருந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி. இன்னைக்கும் ஒருத்தர் 2 பேர் இருக்கலாம். அப்படி அந்த கடவுளுக்கே போடுற கட்டை கூட எந்த கடவுளை அவிழ்ப்பாருன்னா கருடன். கடவுள்களை காப்பாற்றும் கடவுள்னு சொல்லலாம். ஆனா கருடனை கட்டுறதுக்கு எந்த மந்திரமும் இல்லை. மந்திர சாஸ்திர நூல்கள் எதை இது பண்ணி பார்த்தாலும் கருட உபாசனையை அந்த மாதிரி பில்லி சுனியத்தால பாதிக்கப்பட்டவங்களுக்கு வெளியில வரத்துக்கு அவங்கள காப்பாத்துறதுக்கு தான் யூஸ் பண்ண முடியும். கருட உபாசனையை வச்சு மற்றவங்களுக்கு வைக்கணும் கெடுதல் பண்ணணும்னு நினைச்சா அப்படி பண்றவனை அடிச்சுட்டு போயிடும். அது கருடனை வச்சு யாரும் கெடுதல் பண்ண முடியாது, நல்லது மட்டுமே பண்ண முடியும். சிரிச்ச முகத்தோட குழந்தை தெய்வமா தான் கருடனை நாங்க கொடுக்குறோம். ஸோ எல்லாரும் வழிபடலாம். சூப்பர் சூப்பர் சார், ரொம்ப ரொம்ப சிறப்பான விளக்கம் கொடுத்தீங்க கருடரை பத்தி. இந்த டேபிள் மேல நிறைய விஷயம் வச்சிருக்கீங்க. அதுல இது வந்து எனக்கு ரொம்ப
பெக்யூலரா இருக்கு, வித்தியாசமா இருக்கு. இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே. ஆக்சுவலி ஏறு சிங்கி என்னன்னா இப்ப கருங்காலி கருடன்னா இந்த மாடல் இந்த மாதிரி அபயஸ்தத்தோட ஆசீர்வாதம் பண்ற கருடாழ்வார அவர் அருளால நம்ம தான் ஃபர்ஸ்ட் பண்ணோம்னு பெருமையா சொல்லிக்க முடியும். பட் இந்த ஏறு சிங்கி அப்படி இல்லை, பல நூறு வருஷமா சித்தர் மூலிகைகள்ல இருக்கிற ஒண்ணு. இந்த ஏறு சிங்கியை பத்தி நிறைய பேர் வீடியோவும் போட்டிருக்காங்க. இப்ப என்னன்னா இந்த மாதிரியான ஆன்மீக பொருள் எல்லார் வீட்லயும் இருக்கணும். அதனால என்கிட்ட தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை, யார்கிட்ட வேணாலும் வாங்கிக்கலாம். ஆனா இது அவசியம் எல்லார் வீட்லயும் இருக்க வேண்டிய ஒரு பொருள். இதை உள்ளங்கையில வச்சு ஹோல்டு பண்றப்பயே நிறைய பேருக்கு வந்து ஒரு வித வைப்ரேஷன் உணர்வு மாதிரியான இதெல்லாம் ஃபீல் பண்ண முடியும். இது நம்மளோட எல்லா திருஷ்டியும் எடுக்கும், அதே சமயத்துல அந்த திருஷ்டியை அடுத்தவங்களுக்கு கடத்தாது. அந்த திருஷ்டியை நல்ல விஷயமா சேஞ்ச் பண்ற பவர் வந்து இதுல இருக்கு. ஏறு சிங்கிக்கு வீரசிங்கின்னு ஒரு பேர் இருக்கு. திருமூலர் எப்பேற்பட்ட சித்தர், 63 நாயன்மார்கள்ல ஒத்தராவும் இருக்கார் திருமூல நாயனார், 18 சித்தர்கள்ல ஒத்தராவும் இருக்கார். அந்த ஒத்தருக்கு மட்டும்தான் அந்த பேரு பெருமை, வேற யாருக்குமே இல்ல. சித்தர்கள்ல எல்லாருமே அட்வான்ஸ் சயின்ஸ் நாலேஜ் இருக்கிறவங்க. அதுவும் திருமூலர் வந்து அதுல ரொம்ப பெரிய உச்சம் தொட்டவர்னு சொல்லலாம். அணுத்துகளை பத்தி எல்லாம் அன்னைக்கே அவர் பண்ணியிருக்கிற ரிசர்ச் எப்படியும் ஒரு 3000 வருஷம் 5000 வருஷத்துக்கு முன்னாடிங்கிறாங்க. அவர் உச்சம் தொட்ட மாதிரி யாருமே தொடல. அந்த திருமூலர் வந்து ஏறு சிங்கி வளரக்கூடிய இடங்கள்ல இந்த பணப்பிரச்சனைங்கிறது இருக்காது, செல்வ வளம் இருக்குங்கிறார். அந்த ஏறு சிங்கி கட்ட வீட்டுல இருக்கிறதுங்கிறதே விசேஷம். ஏன்னா எல்லாராலையும் வீட்டுல ஏறு சிங்கி மரத்தை வளர்க்க முடியாது, அது கொஞ்சம் பெருசா வளரும். பொதுவா இந்த முள் இருக்கிற செடி மரங்களை வீட்டுல வளர்க்க கூடாதும்பாங்க. முள் வகையில வீட்டுல வளர்க்கக்கூடியது 2 தான். ஒண்ணு செடியில ரோஜால முள் இல்லாம இருக்குமா, ஆனா அது வீட்டுல வளர்த்தா நல்லது, பாசிட்டிவ் வைப்பை கொடுக்கும். அந்த மாதிரி மரத்துல அந்த ஏறு சிங்கி முள் வகைகள்ல வீட்டுல வளர்க்கக்கூடியது எனக்கு தெரிஞ்சு 2 தான். இதே மாதிரி இன்னும் 2 இருக்கலாம், பட் பெரும்பாலான விஷயங்கள் முள் வகைகளை வீட்டுல வளர்க்க கூடாதும்பாங்க. இந்த ஏறு சிங்கியில வந்து இறங்கு சிங்கி, நேர் சிங்கி இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஏறு சிங்கிக்கான அடையாளம் என்னன்னா புலி நெகம் மாதிரி பாருங்க, நிமிந்து இருக்கும். இதுல இருக்கக்கூடிய இதெல்லாம் இப்படி எல்லாம் வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கும். ஒரு மாதிரி வளைஞ்சு இருந்தா அது வந்து இறங்கு சிங்கி. நேர் சிங்கிங்கிறது இப்படி ஸ்ட்ரைட்டா வேறு போற மாதிரி இருக்கும். இதுல வந்து எல்லா முள்ளுமே பாத்தீங்கன்னா நிமிந்து இருக்கும், எதுவும் வளைஞ்சு இருக்காது. இதெல்லாம் கரெக்டா பார்த்து வாங்கணும், ஒரிஜினல் எதுன்னு பார்த்து வாங்கணும். ஒரிஜினலா இருந்தாலும் அது வந்து இறங்கு சிங்கியா நேர் சிங்கியாங்கிறத பார்த்து வாங்கணும். ஏன்னா ஏறு சிங்கிய வீட்டுல வச்சு வழிபட்டாதான் அந்த பலன் கிடைக்கும். இறங்கு சிங்கி நேர் சிங்கினா ஒன்னும் பெருசா கிடைக்காது, கெடுதல் வருதோ வரலையோ பலன் கிடைக்காது. இந்த நல்ல தரமான ஏர் சிங்கி பல மந்திர உரு ஏற்றி பூஜை பண்ணுது. ஸோ நம்ம இங்க வீட்டுல பண்ற அந்த பூஜை அந்த வைப்ரேஷன் எல்லாம் இது உள்ள இறங்கி இன்னும் ஜாஸ்தி பலனை தரும். இது வந்து 700 rupees மட்டும்தான். லைஃப்ல 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு தடவை நீங்க வீட்டு பூஜை ரூம்ல வாங்கி வச்சா போறோம். சில பேர் வீட்டுக்கு வெளியில திஷ்டி போகணுங்கிறதுக்காகவும் கட்டுவாங்க. அதை விட நீங்க வீட்டு பூஜை அறையில வச்சு மஞ்சள்லாம் இதுக்கு தடவி இல்ல நவதானியம் அரிசி மாதிரி இதெல்லாம் போட்டு அதுல இந்த குச்சியை வச்சு பூஜை பண்ணலாம். ரொம்ப ரொம்ப அதிக பலனை, அதீதமான பலனை, வாழ்க்கையில பல மாற்றங்களை, மேஜிக்ஸை வந்து இந்த ஏறு சிங்கி ஏற்படுத்தும். அந்த சைடு இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா மணி அட்ராக்டிங் டிவைஸ். ஏகாட்சி நாரியல், இந்த மார்வாரிஸ், சேட்ஸ், இந்த மாதிரி நார்த் இந்தியன் பிசினஸ் கம்யூனிட்டிஸ் அவங்க தொழில் பண்ற இடம் வீட்டுல எல்லாம் இந்த கோமதி சக்கரம், மகாமேரு சங்கு, மோட்டி சங்குல பெரிய சைஸ் வந்து மகாமேரு சங்கு, சின்ன சைஸ் முத்து சங்கு. ரெயின்போவோட 7 கலர்ஸும் இதுல கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனால வானவில் சங்குன்னு இதுக்கு ஒரு பேர் இருக்கு. இதோட அந்த டாப் கூம்பு வடிவம் என்ன பண்ணும், பாசிட்டிவ் வைப்ரேஷன் எல்லாம் ஜாஸ்தி கலெக்ட் பண்ணி நமக்கு கொடுக்கும். ஆமா, அத டிவி டிஷ் எப்படி வந்து நமக்கு நிறைய சிக்னல்ஸ் சேட்டலைட் மூலமா ரிசீவ் பண்ணி நம்ம நிறைய சேனல்ஸ் பாக்குறோம். அந்த மாதிரி இந்த மகாமேரு சங்குங்கிறது இந்த தனாகர்ஷ்ண ஆற்றலை ஜாஸ்தி பெருக்கி கொடுக்கும். ஓன் பிசினஸ் பண்றவங்க இடத்துல கண்டிப்பா இந்த சங்குங்கிறது இருக்கணும். அந்த மார்வாரிஸ், சேட்ஸ் மாதிரியான நார்த் இந்தியன் பிசினஸ் கம்யூனிட்டிஸ் ஏதோ ஒருத்தர் 2 பேருனா பரவாயில்ல, ஆல்மோஸ்ட் அவங்க தொடர்ந்து பல வருஷமா நல்ல வெல்த்தியா இருக்கிறதுக்கு அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒத்துமை, அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஹெல்பிங், இது இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கு. அதுல இந்த மாதிரியான சில பூஜை பொருட்களும் முக்கியமான காரணம். கோமதி சக்கரம் பூஜை பண்ற பர்பஸும் அதுதான். 16 கோமதி சக்கரங்களை வச்சு பூஜை பண்றது விசேஷம். சின்னதுன்னா அதுல மீடியம் துவாரகா கோமதி சக்கரம், அதுவும் 16 வச்சு பூஜை பண்றது விசேஷம். அது என்ன 16ங்கிற கணக்குனா 16ம் பெற்று பெருவாழ்வும் வாழ்க, 16 வகையான செல்வங்கள், கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடுவாராத
குன்றாத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் துன்பமில்லா வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும். இப்படி அபிராம பட்டர் ரொம்ப அழகா பட்டியலிடுறார். உண்மையில நம்ம அஷ்டலட்சுமிங்கிறோம். ஆக்சுவலி லட்சுமி 16 லட்சுமி, சோடச லட்சுமிம்பாங்க. ஆதிலட்சுமி, சந்தானலட்சுமி, வித்யாலட்சுமி, தனலட்சுமி, தானியலட்சுமி, மேதாலட்சுமி, கஜலட்சுமி, வீரலட்சுமி, பாக்கியலட்சுமி, கீர்த்திலட்சுமி, ஆரோக்கியலட்சுமி, சித்தலட்சுமி, சௌந்தர்யலட்சுமி, சாம்ராஜ்யலட்சுமி, மகாலட்சுமி சேர்த்து 16 லட்சுமி. இந்த 16 லட்சுமிகளும் 16 செல்வங்களை கொடுக்கக்கூடிய வடிவங்கள். இந்த 16 கோமதி சக்கரங்களை வச்சு ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நமகன் 16 தடவை சொல்லி 16 பூவை வச்சுட்டாலே இந்த சோடச லட்சுமி கடாட்சம் நமக்கு ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த சீக்ரெட் கோடன்லாம் இருக்கு, பாஸ்வேர்டுன்னு இருக்குல்ல, அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில அதிர்ஷ்ட கதவை திறக்க உதவும் பாஸ்வேர்டா இதை பண்ணலாம். அதை இந்த ப்ராப்பரா கோமதி சக்கரங்கிற டிவைஸை வச்சு பண்றப்போ வரும். கோமதி சக்கரம் குஜராத்ல கோமதி நதி கடியில தான் ஜாஸ்தி கிடைக்கும். அது கிடைக்கக்கூடிய இடம்னு பார்த்தா பெரிய பிசினஸ் பெல்ட். இந்த சூரத்து தான் உலக அளவுல வைரத்துக்கு ரொம்ப பேர் போன இடம். பக்கத்துல நிறைய இண்டஸ்ட்ரியல் ஏரியா. அங்க நிறைய பேர் ஓஹோன்னு இருக்கிறதுக்கு அதுக்காக எல்லாரும் ஓஹோன்னு இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. பட் இதை ப்ராப்பரா பல ஜென்ரேஷன்ஸா பூஜை பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே ஓஹோன்னு தான் இருக்காங்க. நம்மளும் இதை ஃபுல் நம்பிக்கையோட பண்ண ஆரம்பிச்சா நம்ம கர்மவினை கழியறதுக்கு முதல்ல கொஞ்சம் டைம் ஆகும். 6 மாசமோ 1 வருஷமோ நம்ம மனசுல முடிஞ்ச அளவு ஏற்கனவே சொன்ன மாதிரி நெகட்டிவா ரொம்ப திங்க் பண்ணாம பாசிட்டிவ் திங்கிங்கை ஜாஸ்தியாக்கி இந்த பூஜைகள் எல்லாம் பண்றப்போ கண்டிப்பா கிளிக் ஆகும். இந்த ஏகாட்சி நாரியல்ங்கிற தேங்காவும் அப்படிதான். பொதுவா தேங்காய் குடுமையை உரிச்சா 3 கண்ணு இருக்கும். இதுல இருக்கிற முடியெல்லாம் உரிச்சா ஒரே ஒரு கண்ணு தான் இருக்கும், ஒத்த கண் தேங்காய். அதுதான் இந்தி சான்ஸ்கிரிட்ல ஏகாட்சி நாரியல்பாங்க. எத்தனை வருஷமானாலும் அவ்வளவு லேஸ்ல கெட்டு போகாது. இந்த தேங்காய் கெட்டு போறதுங்கிறது வெரி வெரி ரேர். இந்த தேங்காயும் இந்த கோமதி சக்கரம் மாதிரியான இதோட வீட்டுல வச்சு பூஜை பண்றதுங்கிறது அபூர்வம். அப்புறம் நம்மகிட்ட இருக்கக்கூடிய மாலைகள் வை ஜெயந்தி மாலை. ஜெயந்தினாலே வெற்றின்னு அர்த்தம். விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல வனமாலி கதி சாங்கி சங்கி சக்ரி சனந்தகி ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணுர் வாசுதேவோ அபிரக்ஷதோ அப்படின்னு சொல்றது இந்த வைஜெயந்தி மாலையை பத்தி தான். இந்த வைஜெயந்தி மாலை இருக்கக்கூடிய இடத்துல வெற்றி அதிர்ஷ்டம் கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்கும். ருத்ராட்சம் எப்படி சிவன் சம்பந்தப்பட்டதோ அந்த மாதிரி இந்த வைஜெயந்தி மாலைங்கிறது பெருமாள் சம்பந்தப்பட்டது. இந்த தனாகர்ஷ்ண மந்திரங்கள், லட்சுமி குபேர வழிபாடு அந்த மாதிரியான டைத்துலலாம் இந்த மாலையை கழுத்துல போட்டுட்டு பூஜை பண்றது, இல்லை இதை கையில வச்சு ஓம் நமோ நாராயணா ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி இந்த மாதிரி ஜெபம் பண்றது விசேஷம். இப்போ பாக்குறவங்க எல்லாருக்குமே மனசுல ஒரு டவுட் வரும். இந்த ஏகாட்சி நாரியல், முத்துசங்கு, கோமதி சக்கரம் அதுக்கெல்லாம் சீக்ரெட் வேர்டு மாதிரி சில மந்திரங்கள்லாம் இருக்கு. அதை நாங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஏன்னா தெரிஞ்சாதானே இதை வாங்குறவங்க தினமும் பூஜை பண்ண முடியும். அதுக்கு தான் கூட விசிட்டிங் கார்டு டைப்ல இந்த மாதிரி கார்ட்ஸ் தரோம். இன்னென்ன தெய்வ விக்கிரகத்துக்கு அந்த மாதிரி கார்டு. கருடனுக்கு மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிறதுனால புக்கு. அதுல கூட சிம்ஷிபாயை மட்டும் எடுத்துட்டா போறோம். அந்த கார்டை நீங்க அப்படியே அப்ளை பண்ணீங்கனாலே போறோம். உங்க லைஃப் வந்து அப்படியே ஸ்மார்ட் கார்டு மாதிரி பல மேஜிக்ஸ் பண்ணணும். ஓகே, நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். இப்போ வந்து கருடரோட விலையை சொல்லிட்டீங்க, கருங்காலியோட விலை நீங்க சொல்லவே இல்லை. கருங்காலி மாலை 400 ரூபாய், செங்கருங்காலி மாலை 600 ரூபாய். ஆமா, கீழே சர்டிபிகேட்ஸ்லாம் இருக்கு, அதை கூட நீங்க பாத்திருப்பீங்க. நிறைய பேர் எனக்கு என்னன்னா இப்ப நீங்க சொல்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நிறைய பேர் 5000 ரூபாய் 10000 ரூபாய்ன்றாங்க. சில பேர் அது ரொம்ப எக்ஸ்பென்சிவா வாங்குனாதான் அது ஒரிஜினல் அப்படின்றாங்க. நீங்க எப்படி இந்த விலைக்கு கொடுக்குறீங்க? இது எப்படி சாத்தியம்? இது ஆக்சுவலி எப்படின்னா, இந்த கருங்காலிங்கிறது ஏற்கனவே சொன்ன மாதிரி உலக்க கோலுன்னு பல தலைமுறையா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கும் இந்த காடுகளை ஒட்டி வாழக்கூடிய மக்களுக்கெல்லாம் அந்த கருங்காலி கட்டைங்கிறது ஃப்ரீயா நிறைய உதிரும். இதுல வேற சில பேர் வந்து ஒரிஜினல் கருங்காலினா அது 20000 ரூபாய் குறைஞ்சபட்சம் இருக்கும்லாம் இப்ப உளறிட்டு இருக்காங்க. அது கருங்காலியா இல்ல வைரமா உருட்டுறதுக்கு ஒரு அளவு வேணாம். ஏன்னா அந்த கருங்காலி மரத்துல ஒரு பிசின் மாதிரி ஒரு லிக்விட் வரும். 50 வருஷத்துக்கு மேல வளர்ந்த மரத்துல தான் அந்த லிக்விட் வரும். அந்த லிக்விட் தான் காஸ்ட்லி, கிடைக்கிறது அபூர்வங்கிறதுனால. மற்றபடி நார்மல் கருங்காலி கட்டை அது 5 வருஷம் 10 வருஷம் வளர்ந்த மரமா இருந்தாலும் கருங்காலி தான். 50 வருஷம் 100 வருஷம் வளர்ந்த மரம்னாலும் கருங்காலி தான். அதுவும் சவுத் இந்தியால மெயினா தமிழ்நாட்டுல புதுசா கருங்காலியை கட் பண்றதுக்கு லைசன்ஸ் கிடைக்கிறதுக்குள்ள போரும் ஆயிடும். அதுக்கு இங்க கட்டுப்பாடுகள் ஜாஸ்தி. நம்ம எல்லாமே லாப்படி பண்ணிட்டு இருக்கோம். நம்பர் 2 கருங்காலி தமிழ்நாட்டுல நிறைய இடங்கள்ல கிடைக்கிறது. அதான் சட்டத்துக்கு புறம்பா. நமக்கு அப்படி ரிஸ்க் எடுக்கிற அளவு தைரியமும் கிடையாது முதல்ல. ஆமா, சர்டிஃபைடு. அப்படி இருக்கிற பட்சத்துல
நார்த் இந்தியால நிறைய இடங்கள்ல கருங்காலி விளைச்சல் இருக்கு, அங்க பெரிய சட்டம் இல்லை. சோ இந்த ஹிமாச்சல் பெல்ட் இமயமலை பகுதிகளில் இருந்தா ஜாஸ்தி வருது. நம்ம யூஸ் பண்ற பருப்பே மத்திய பிரதேஷ்ல இருந்து இன்னைக்கு ஜாஸ்தி வருது. பருப்புல இல்லாத வட இந்திய வெறுப்பு கருங்காலியில மட்டும். பெட்ரமாஸ் லைட்டே தான் வேணுமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு கொல்லிமலை கருங்காலி தான் வேணும் அப்படிம்பாங்க. கொல்லிமலையில நீங்க ஒரு கருங்காலி மரத்தை கட் பண்ணி தான் பாருங்களேன், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு நியூஸ் போச்சுன்னா ஆக்ஷனே வேற மாதிரி இருக்கும், ஆக்ஷன் ரியாக்ஷன்லாம். ஸோ ஏற்கனவே அங்கே இந்த சட்டங்கள் வரத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணவங்க ஸ்டாக்கை இது பண்ணியிருக்கிறவங்களுக்கு வேணா இருக்கலாம், அது கூட எத்தனை பேருக்கு கொடுக்க முடியும். ஸோ நார்த்ல இருந்தால் மேக்ஸிமம் வருது. கருங்காலிங்கிறது சீப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரிஜினலாகவே இருக்கு, அதுவும் நீங்கள் சர்டிஃபைடாகவே நீங்கள் வச்சிருக்கீங்க. ஆமாம், எந்தெந்த லேபில் டெஸ்ட் பண்ணி சர்டிஃபிகேட் வச்சிருக்கேங்கிறது கூட இப்போ வந்து நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். முக்கியமாக வந்து பள்ளிக்கரண ஸ்டாண்டர்ட் லெபர்டரி லேப், அப்புறம் டி நகர் மோத்திலால் ஸ்ட்ரீட்ல பாரத் ஜெம்னு ஒரு லேப் இருக்கு. நிறைய செலிபிரிட்டிஸ் இந்த ஜெம்ஸ்டோன் மாதிரியான விஷயம் கருங்காலி எல்லாம் டெஸ்ட் பண்றதுக்கு அங்கதான் வருவாங்க. நீங்க சம்பந்தப்பட்ட இந்த லேபுக்கே கூட எடுத்துன்னு போய் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வேணும்னா. நம்மகிட்டயும் டெஸ்ட் பண்ண ரிப்போர்ட்டுங்கிறது இருக்கு. இப்ப 5000-10,000 ரூபாய்க்கு சில பேர் விற்கிறாங்கன்னா அவங்க பொருள் அவங்க விருப்பம். எப்போதுமே இந்த இண்டஸ்ட்ரி இந்த லைன்ல இருக்கிறவங்கள நான் காரணம் இல்லாம குறை சொல்ல மாட்டேன். இன்ஃபேக்ட் இதுல என்னை விட பல வருஷ சீனியர்ஸ் இருக்காங்க, என்னை விட இதுல அனுபவம் வாய்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. யார்கிட்ட வேணாலும் வாங்கிக்கோங்கிறதா நம்ம பாலிசி. பட் நீங்க அதிக விலைக்கு விற்கிற ஒரு பொருளை அது விலை போகணும் வியாபாரமானோங்கிறதுக்காக கம்மியா விற்கிறவங்க டூப்ளிகேட்டு போலி அப்படின்னு சொல்றதுங்கிறது பெரிய தப்பு. இன்னொன்னு, நான் எந்தெந்த சப்ளையர்ஸ் கிட்ட வாங்குறேனோ அதே சப்ளையர்ஸ் கிட்ட தான் அந்த 5000-10,000க்கு கருங்காலி மாலையை விற்கிறவங்களும் வாங்குறாங்க. நம்மளால டேட்டாவே கூட நினைச்சா ரிலீஸ் பண்ண முடியும் ஓப்பன் சோர்ஸ்ல, அது அவசியமும் இல்லை. இன்ஃபேக்ட் பியூர் சந்தன மாலை கூட நம்மகிட்ட இருக்கு. சந்தன மாலை, சந்தன பிரேஸ்லெட்லாம் சந்தன மாலை 1000 ரூபீஸுக்கு தரோம், சந்தன பிரேஸ்லெட் வந்து 500 ரூபீஸுக்கு. கருடாழ்வார் வந்து 3000 ரூபீஸுக்கு தருது. இந்த கருடாழ்வாரோட 23 பேஜ் மந்த்ரா புக் ப்ரொவைட் பண்றோம். அப்புறம் இந்த ஹோம ரட்சை ஓம சாம்பலையும் கூட தரோம். அதே மாதிரி கருங்காலி பிள்ளையார், அத்தி பிள்ளையார் எல்லாத்துக்குமே குறிப்பிட்ட சில மந்திரம் வரும். இப்ப அத்தி பிள்ளையார்னா நிதி கணபதி, லட்சுமி கணபதி. நிதி கணபதி, லட்சுமி கணபதினாலே இதோட பர்பஸ் தெரியும், செல்வ வளம். கருங்காலி பிள்ளையார் துர்கா கணபதி. சோ எல்லாத்த பத்தி பேசினா இன்னும் ரொம்ப எலாபரேட்டா போகும். அதனால இப்ப கருடனை பத்தி பேசுறதுக்குன்னு வந்திருக்கோம். இந்த கருட பூஜை எல்லாருமே பண்ணலாமானா பண்ணலாம், பெண்கள் பண்ணலாமான்னு ஒரு டவுட் இருக்கும். இப்ப கருட கவசத்திலேயே வருது, ரோம குபானி மேவீரோ துவச்சம் பாது பயாபகா. உடம்பு முழுக்க அப்படியே பயத்துல வேர்வையால நினைஞ்சாலும் இந்த பயத்துல இருந்து காப்பாத்துறவன் கருடன். கருட உபாசனை மெயினா யாருக்கு தேவை? இந்த ஹார்மோன் குரோமோசோம்லாம் சேஞ்ச் ஆகிற அந்த டயத்துல தேவையில்லாத ஒரு பயங்கிறது ஆண்கள் பெண்கள் 2 பேருக்குமே வரும். அதுவும் பொதுவாக பெண்களுக்கு கொஞ்சம் பய உணர்வு அதிகம். இந்த கருட உபாசனை வந்து அந்த பய உணர்வை கட்டுப்படுத்தும். கருட சகஸ்ரநாமமே என்ன சொல்றதுன்னா யுவதி ஜனப்பிரியாய. யுவன்னா யாரு? ஆண்களை குறிக்கும், மெயினா இளைஞர்கள். யுவதினா பெண்கள், இளைஞர்கள். ஏன்னா அந்த சின்ன ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கான சேலஞ்சஸ் ஜாஸ்தி, பயம் ஜாஸ்தி. ஓரளவு வயசாயிட்டாலும் ப்ராப்ளம் இருக்கும் பொதுவாகவே லேடிஸ்க்கு, ஆனால் அந்த சின்ன வயசுல ஜாஸ்தி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான பெண்களை காப்பாற்றுறதுக்குன்னு இருக்கிறவன் யுவதி ஜனப்பிரியன்னு கருட சகஸ்ரநாமமே சொல்றது. பெண்கள்லேருந்து எல்லாரும் பண்ணலாம். நான்வெஜ் சமைக்கிற டயத்துல இந்த மாதிரி பூஜை பண்ணலாமானா வெஜ்ஜு நான்வெஜ் எல்லாம் உங்களோட ஓன் விஷ். நம்ம அதில் எதுவும் கருத்து சொல்ல முடியாது, சொன்னாலும் அதை கேட்க மாட்டாங்க யாரும், அது வேற விஷயம். பட் நான்வெஜ் பண்ற டயத்துல இந்த ஷிம் ஷிபாயன்னு 11 தடவை சொல்லி 11 பூ வச்சு பூஜை நைவேத்தியம் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 2 minutes, 1 minute கூட ஆகாது. இந்த சிம்பிள் பூஜையை முதல்ல முடிச்சுட்டு அப்புறமா நீங்க குக்கிங் பண்ணலாம். வீட்டுல ஏதாவது ஒரு தீண்டல் மாதிரினா ஒன்றும் பண்ண முடியாது, அப்ப அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். மீதி நாட்கள்ல பண்ணலாம். அப்புறம் இந்த கருங்காலி மாலை வந்து எப்பெல்லாம் நம்ம உபயோகிக்கலாம்? எப்பெல்லாம் போட்டுக்கலாம்னா காலையில குளிக்கிறப்போ, நைட்டு படுத்துக்கிறப்போ, ரெஸ்ட் ரூம் போகிறப்போ, மெயினாக 2 பாத்ரூம் போகிறப்போ, ஏதாவது துக்க நிகழ்வுகளில் கலந்துக்கிறப்போ, அசைவம் சாப்பிட்றப்போ, அந்த மாதிரியான நேரத்தில் மட்டும் முடிஞ்ச அளவு கைட்டி வைக்கணும். மீதி நேரங்களில் போட்டுக்கலாம். அது யூசர் ஃப்ரெண்ட்லி தான், ஈஸியாக கைட்டி மாட்டலாம். இப்போ நான்வெஜ் சாப்பிட்ற டயத்தில் இதை கைட்டி வைக்கிறீங்கன்னா கையை கழுவிட்டு கையோட போட்டுக்கலாம். குளிச்சுட்டு தான் போட்டுக்கணும்னு அவசியம் இல்லை. வீட்டிலனா நம்ம எங்கேயா அலமாரில் கைட்டி வைப்போம், டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்றப்போ, ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்றப்போ வண்டி டேஷ்போர்டில் கூட இந்த மாலையை வச்சுட்டு இது பண்ணலாம். சில பேர் பேக்கெட்டில் மாலையை வச்சுன்னு சாப்பிடலாமான்னு கேட்பாங்க. அதுக்கு கழுத்துலயே இருக்கலாமே, பருத்தி மூட்டை குடோன்லயே இருக்கலாங்கிற மாதிரி. சோ முடிஞ்ச அளவு அந்த மாதிரியான நேரத்துல கைட்டி வச்சா இதோட எனர்ஜி வேஸ்ட் ஆகாம இருக்கும். இது வரைக்கும் பேசினதுலயே நிறைய விஷயம் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப வாழ்க்கைக்கு தேவையான ஒரு சில பரிகாரங்கள் உங்ககிட்ட இருந்து நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். அது வந்து எங்களுடைய லைஃப்க்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
ஓகே, வாழ்க்கைக்கு தேவையான பரிகாரங்கள் இதை எல்லாருமே பண்ணலாம். முதல் பரிகாரம் என் அப்பா பல தடவை டிவியில சொல்லியிருக்கார். இப்ப கூட யூடியூப்லலாம் அது சொல்லி நிறைய வைரல் ஆச்சு பெரிய அளவில். என்னோட யூடியூப் சேனல் கிருஷ்ணபிரசாத் HV என் பேர்லயே இருக்கும். என் அப்பாவுக்கும் தனியா யூடியூப் சேனல் இருக்கு, அரிகேசனல்லூர் வெங்கட்ராமன் அவர் பேர்லயே தான் இருக்கும். ஒரு நாளைக்கு 21 சுத்து பக்கத்துல இருக்கிற பிள்ளையார் கோவில், அது தனி பிள்ளையார் கோயிலாகவும் இருக்கலாம், அல்ல ஏதாவது கோவில் இருக்கிற பிள்ளையார் சன்னிதியாகவும் இருக்கலாம். ஒரு நாளைக்கு 21 சுத்து, அந்த மாதிரி தொடர்ந்து 21 நாள் சுத்தணும். அப்படி சுத்துறப்போ ஓம் சுமுகாய நமக, இதை மனப்பாடம் பண்ணணும்னு அவசியமே இல்லை, அவ்வளவு சிம்பிளான மந்திரம், எல்லாம் சுமூகமா நடந்துருது, ஸ்மூத்தும்பாங்க எல்லாம். அதுதான் ஓம் சுமுகாய நமக சுமுகாய நமகன்னு மனசுல சொல்லிட்டு சுத்துறது விசேஷம். ஒரு நாளைக்கு 21 சுத்து, அந்த மாதிரி தொடர்ந்து 21 நாள் சுத்தணும். 21வது நாள் அந்த இப்படி சுத்துறப்போ சுமுகாயன் மகன் எந்த அளவு மனசுக்குள்ள சொல்ல முடியுமோ சொல்லுங்க, அது என்ன வேணாம், சுத்துறது தான் கரெக்டா என்ன. 21வது நாள் எந்த பிள்ளையார் கோயில நீங்க அப்படி சுத்துறீங்களோ அந்த பிள்ளையாருக்கு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு அருகம்புல் மாலையை சாத்திரத்துக்கு கொடுங்க. இது வாழ்க்கையில பல தடைகளை விளக்கும். ஆனா அந்த 21 நாள் 21 சுத்து பண்றப்பயே அந்த நேரத்துல சில பேருக்கு கர்மவினை ஸ்ட்ராங்கா இருந்தா ஏதாவது தடங்கள் வரும், வீட்லயா இருக்க அந்த நேரம்னு பார்த்து உடம்பு முடியாம ஆகும், இல்ல சுத்துறவங்களுக்கு ஏதாவது சின்ன ப்ராப்ளம், அப்புறம் சரியாயிடும், வேற விஷயம். ஸோ பண்ண முடியாது. அப்படி ஆச்சுன்னா எதுல இருந்து விட்டீங்களோ அதுக்கப்புறம் சரியான உடனே மறுபடியும் ஆரம்பிக்கலாம், இல்ல மறுபடியும் முதல்ல இருந்தும் ஆரம்பிக்கலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. மெயினா மார்னிங் டயத்துல அந்த மாதிரி 21 நாள் 21 சுத்துன்னு பண்றப்போ ஒரு சுறுசுறுப்பு நம்மள அறியாம கிடைக்கும். இந்த தலையில குட்டி தோப்பு கரணம் போட்டு சூப்பர் பிரெயின் யோகான்னு இன்னைக்கு அமெரிக்கால நிறைய ஜிம்ல எல்லாம் கத்து கொடுக்கறாங்களாம். நம்முடைய இந்து மதம்ங்கிறதே சயின்ஸை மெயினா பேஸ் பண்ணி இருக்கிற விஷயம். துளசி தீர்த்தமா இருக்கட்டும், நம்ம பண்ற நமஸ்காரமா இருக்கட்டும், யோகால இருக்கிற புஜங்காசனம் தான் புஷ்அப் ஆச்சு. அதே மாதிரி நம்ம தோப்பு கரணம் தான் வந்து பஸ்டி ஆச்சு. பஸ்டியில பல வகைகள் இருக்கு. அது எல்லாத்துக்கும் பேஸ் இந்த காதுல கையை வச்சுட்டு உட்காந்து எழுந்துக்கிறது. ஸோ நம்முடைய யோகம், நம்முடைய சாஸ்திரம், இது வந்து சாஸ்திரம்னாலே சயின்ஸ்னு அர்த்தம். சாஸ்திராயச்ச சுகாயச்ச, சாஸ்திரம்ங்கிறது நம்ம சுகத்துக்காக ஏற்படுத்தப்பட்டது. அதை ஒரு தேவையில்லாத பேர்டன் மாதிரி இன்னைக்கு நினைக்கிறாங்க. இந்த 21 நாள் 21 சுத்து பல பேரோட லைஃப்ல மேஜிக்ஸை ஏற்படுத்தும். இன்னொரு பரிகாரம் இருக்கு. உங்க குலதெய்வத்தை ஏதாவது ஒரு பௌர்ணமி போய் தரிசனம் பண்ணணும். பௌர்ணமி, ஆமா. அப்படி தரிசனம் பண்றப்போ 2 வெட்டிவேர் மாலையை ரெடி பண்ணி போங்க. வெட்டிவேர் மாலையை வீட்டுல கட்டுறதுங்கிறது கஷ்டம். நம்மளே அடுத்து வெட்டிவேர் மாலையை பெரிய அளவுல ஆன்லைன்ல டைரக்டா பண்ணலான்னு இருக்கும். அது கொஞ்சம் டைம் ஆகும். இப்ப கேட்டீங்கன்னா கிடைக்காது. இன்னொரு 1 month 2 month கழிச்சு பாத்தீங்கன்னா நம்ம வெப்சைட்லயே வெட்டிவேர் மாலை வரும். ஒரு 1 அடி உயரம் இருக்கிற மாலையே போறோம். ஒரு மாலையை உங்க குலதெய்வத்துக்கு பர்மனண்டா சாத்திரத்துக்கு கொடுத்துடணும். எத்தனை வருஷம் ஆனாலும் அது கெட்டு போகாது, அழிவு இல்லாதது. இன்னொரு வெட்டிவேர் மாலையை உங்க குலதெய்வம் கழுத்துல சாத்திட்டு அதை வீட்டுக்கு எடுத்துன்னு வரணும். அப்புறம் தினமும் அந்த வெட்டிவேர் மாலைக்கு சாம்பிராணி புகை மாதிரியான இதெல்லாம் போட்டு அந்த வெட்டிவேர் மாலையை உங்க குலதெய்வமா நினைச்சு வழிபடணும். அப்படி தினமும் பண்ணின்னு வந்தீங்கன்னா உங்களுடைய எல்லா கிரகதோஷம் பீடையும் சரியாகும். ஏன்னா நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா முதல்ல நம்ம கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருது குலதெய்வம் தான். கருட பூஜையில இருந்து எல்லாமே விசேஷம் தான். ஆனா இதை பண்றதுக்கு நான் எல்லாத்தையும் என்ன சொல்லுவேன்னா, குலதெய்வ பூஜையை நீங்க தினமும் வீட்டுல பண்றீங்களான்னு கேட்பேன். இல்லைங்க, வருஷத்துக்கு 1 தடவை 2 தடவை வெறும் போய் கும்பிட்டு வருவோம், அது சரி. வீட்டுல பிள்ளையார் பூஜையில இருந்து எல்லாம் பண்றோம். பல மகான்கள் போட்டோவை வீட்டுல வச்சு வழிபடுறோம். நம்மளும் வீட்டுல எல்லா மகான்களையும் வழிபடுறோம். ராகவேந்தர், சீரடி பாபா எல்லாரையும் தினமும் கும்பிட்டு இருக்கேன். ஆனா குலதெய்வத்தை கும்பிடாம என்ன பலன்? அதனால முதல் மரியாதை நம்ம குலதெய்வத்துக்கு தான் கொடுப்போம். எங்க குலதெய்வம் ஐயனார், ராஜாக்கள் மங்கலம் பெருவேம்புடையார், சாஸ்தானும் சொல்லலாம், ஐயனார்னு சொல்லலாம். லிங்க வடிவத்துல இருப்பார். தலவாய் மாடன் பூதநாதன் எங்க காவல் தெய்வம். தலவாய் மாடன் பூதநாதனையும் தினமும் கும்பிடுவோம். இந்த மாடன் காடன் மாதிரியான தெய்வங்கள் வந்து குறிப்பிட்ட சில பிரிவுகளுக்கு எந்த மடையும் சொன்னது. தெய்வத்துல சின்ன தெய்வம் பெரிய தெய்வம்னு இல்ல, லார்ஜ் ஸ்மாலு எக்ஸ்ட்ரா லார்ஜ் அப்படிங்கிற மாதிரி தெய்வம் எல்லாருக்கும் பொதுவானது. இந்த கிராம தேவதைகளை வழிபடுறப்போ எனக்கு இன்னும் ஒரு தனி இந்த புல்லரிக்கிற மூமெண்ட், கூஸ்பம் மூமெண்ட் கிடைக்கும். கிராம தேவதைகள் நம்ம கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து உதவி பண்ணுவாங்க. ஸோ தெய்வங்கள்ல இந்த பெருசு சின்னதுங்கிற பாகுபாடு பார்க்க கூடாது. எங்களுக்கு குலதெய்வம் ஐயனார் தான். அவர் சிவனுடைய மகன். சிறு தெய்வம்ங்கிற மாதிரி அவரை சுருக்கிட்டாங்க. என் குலதெய்வம் ஐயனாருங்கிறத நான் 1000 தடவை பெருமையா சொல்லுவேன். அங்க இருக்கிற தலவாய் மாடன் பூதநாதனை தினமும் கும்பிட்டு இருக்கேன். நான் மாடசாமியை கும்பிடுறேன். மாடசாமியை கும்பிடுற ஒரு ஐயர் அப்படின்னு வேணா வச்சுக்கோங்க. நமக்கு இந்த ஜாதி அடையாளப்படுத்துறது பிடிக்காது. பட் வந்து மாடசாமி குறிப்பிட்ட சில பிரிவுகளுக்கான தெய்வம் மட்டும் கிடையாது. அதை சில பேருக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி பேசுறேன். சோ அந்த மாதிரி இந்த வெட்டிவேர் பரிகாரத்தை பண்ணி பாருங்க. வாழ்க்கையில வெட்டியா நீங்க கழிச்சுட்டு இருக்கிற பல விஷயங்கள் மாறும்.
உங்க வாழ்க்கையோட வெட்டித்தனத்தை வெற்றித்தனமாக இந்த வெட்டிவேர் மாலைங்கிறது மாத்தும். ஆனா வெட்டிவேர் மாலையை கட்டுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இப்பதான் நாங்க அந்த ப்ராசஸ்லயே இறங்கி இருக்கோம். டைம் ஆகும். இப்போதைக்கு இந்த பரிகாரத்தை உடனடியா பண்ணணும்னு நினைக்கிறவங்க லூஸ்ல வெட்டி வேற வாங்கி அதை பக்கத்துல யாராவது பூக்கடை வச்சிருக்கிறவங்க கிட்ட கொடுத்தா அவங்க தொடுத்து தருவாங்க. இல்ல வெட்டிவேர் மாலையே நிறைய இடங்கள்ல கட்டி ரெடிமேடாவே கிடைக்கிறது, அது பெஸ்ட். குறைஞ்சபட்சம் ஒரு அடி இருக்கக்கூடிய வெட்டிவேர் மாலையை வாங்கி இந்த மாதிரி பண்ணுங்க. ஓகே ஓகே சார், ரொம்ப ரொம்ப நன்றி. இது வந்து ஒரு புது தகவல் தான் எங்க வாழ்க்கைக்கு. உண்மையிலே இது ரொம்ப சிறப்பான தகவல் தான். பார்க்கறவங்களுக்குமே இது வந்து உங்க மூலியமா இந்த ஒரு நல்ல விஷயம் தெரிஞ்சுக்கிட்டது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். ஓகே, நம்ம ஆஃபீஸ் எங்க இருக்குன்றது அப்படியே சொல்லிடுங்க சார். ஆஃபீஸ் வந்து சென்னை நங்கநல்லூர்ல இருக்கு. நங்கநல்லூர் பிரைம் மார்க்கெட் லொகேஷன். நங்கநல்லூர் வீரராகவன் ஸ்ட்ரீட்ல வீரராகவன் லேன்னு ஒரு சின்ன சந்து வரும். அரிதா ஃபேஷன் ஒரு டெய்லர் ஷாப்பு, அதை ஒட்டினாப்புல ஒரு சின்ன சந்து. அந்த சந்து உள்ளே வந்தீங்கன்னா விஜி பார்ட்டி ஹால்னு ஒரு மினி மேரேஜ் ஹால் இருக்கும். அந்த விஜி பார்ட்டி ஹால்லேருந்து 2 பில்டிங் தள்ளி இருக்கு. இது லாஸ்ட்டாக இருக்கிற அப்பார்ட்மெண்ட். நீங்கள் ஆஃபீஸ்னு வெளியிலேயே பார்க்குறதுக்கு ஆஃபீஸ் மாதிரி தெரியும்னு நினைக்காதீங்க. இல்லை, இது ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி தான் வெளியில் தெரியும். 18A பேட்சன் பிரைமரி வெளியில் போட்டிருக்கோம். அரிகேசநல்லூர் வெங்கட்ராமன் நம்ம அப்பா பேர் வெளியில் போர்டு மாட்டியிருக்கோம். அதில் உள்ளே வந்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. அதுக்கப்புறமா இதை வெப்சைட்லேயே நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஆல்மோஸ்ட் எல்லா டவுட்டையும் இந்த வீடியோவில் கிளாரிஃபை பண்ணியாச்சு. இன்கேஸ் ஃபோன் பண்ணி பேசணும்னா நம்ம ஆஃபீஸ் நம்பராக இருந்தாலும் சரி, காலையில் 9லேருந்து நைட்டு 8க்குள்ளே நம்ம ஆஃபீஸ் லேண்ட்லைன் நம்பருக்கு பேசலாம். இந்த வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்க தெரியாது, கஷ்டம்னு நினைக்கிறவங்க நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். பட் எனக்கு ஃபோன் பண்ணி பேசணும்னா காலையில் 9லேருந்து நைட்டு 8 வரைக்கும் தான் நம்ம ஃபோனை அட்டன் பண்ணுறது. அந்த 9 to 8 கூட நம்ம ஃபோன் பக்கத்துலேயே உட்காந்துருக்க முடியாது. நடுவில் ஏதாவது ஒர்க் வரும். ஷாப்புக்கு வர டைரெக்டாக வர கஸ்டமர்ஸ் நம்மளை பார்த்து சில விஷயங்கள் பேசணும்னு நினைப்பாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் கால் பண்ணால் அட்டன் பண்ண முடியாது. ஒன்ஸ் நீங்கள் கால் பண்ணிட்டீங்கனாலே ஃப்ரீயான உடனே நானே ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். நீங்கள் ஃபோன் பண்ணி எடுக்கலைன்னா நான் மறுபடியும் கூப்பிடுற வரைக்கும் பேஷன்ஸியோட வெயிட் பண்ணுங்க. அது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், அதிகபட்சம் நான் நைட்டு 10 மணி வரைக்கும் தான் ஃபோன் அட்டன் பண்றது. 10:01 எவ்வளவு முக்கியமான கால் வந்தாலும், எத்தனை கோடி ரூபாய் வியாபாரம்னாலும் நம்ம பண்றது இல்லை. 10 மணி ஆனால் ஃபோன் சைலண்ட் மோட்ல போயிடும். அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் 9 மணிக்கு மேலே நானே கூப்பிடுவேன். நேற்று நைட்டு 10:10க்கு நீங்கள் கால் பண்ணியிருந்தீங்க, நான் சைலண்ட்ல போட்டு தூங்கிட்டேன், என்ன விஷயம்னு சொல்லுங்கன்னு கேட்பேன். ஸோ 10 மணிக்கு மேலே நீங்கள் கால் பண்ணாலும் நம்மகிட்ட பதில் வராது, வாட்ஸ்அப்பில் மெசேஜும் வராது. அப்படி வந்தால் அது வெரி ரேர். ஓகே, உங்களுக்கு சார் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஃபெசிலிட்டியும் இருக்குது. நீங்கள் நேரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஷாப்போட அட்ரஸோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லொகேஷன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா 400 ரூபாய் 400 ரூபாய்க்கு மேற்பட்ட பொருள்னாலே சவுத் இந்தியா ஃபுல்லா ஃப்ரீ ஷிப்பிங்னு நம்ம தான் பண்றோம். எனக்கு தெரிஞ்சு இதை வேற யாரும் பண்ணல, அதை பெருமையா சொல்லலாம். வெரி ரேர் அப்படி பண்ணா. 400க்கு மேலயா? ஆமா, 400 வந்தாலே ஃப்ரீ ஷிப்பிங். சவுத் இந்தியா ஃபுல்லா, தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா விட்டேன், ஆந்திரா பக்கத்துல இருக்கு 5 ஸ்டேட், பாண்டிச்சேரிங்கிற யூனியன் டெரிட்டரி, இந்த 6மே இதுல வந்து அடங்கும். அதே மாதிரி 1000 ரூபீஸ்க்கு மேல இருக்கிற ஆர்டர்னா காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இந்தியா ஃபுல்லா ஃப்ரீ ஷிப்பிங் பண்றோம். 1000 ரூபீஸ்க்கு மேல இருந்தாவே ஃப்ரீ ஷிப்பிங் இந்தியா ஃபுல்லாவே. சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கும் லைஃப்ல வந்து நிறைய தேவையான விஷயமும் வந்து இங்க நான் தெரிஞ்சிருக்கேன். அண்ட் உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சாரோட ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கும் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறது, தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துருப்பீங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சார் உங்ககிட்ட பேசினதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நன்றி. ஷிம் ஷிபாய அல்லவை தேய அறம் பெருகட்டும். நன்றி சார். ஓகே.